Hello friends, welcome to Lithuanian's Mom channel. Myself Divya Madhivanan, என்னோட native ஈரோடு. So welcome to our Oriflame business opportunity. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஃபோர் மேரேஜ் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஜிட்டல் கோச்சாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பேபிஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து கெரியர் வந்து குவிட் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு இப்போ கம்ஃபர்டபுளாக நான் ஆரிஃப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ப்ரௌடாக என்னால் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து 15% மேனேஜராக நான் ஆரிஃப்ளேமில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதோட மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே நிறைய லேடிஸ் என்ன மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ண ரீசன் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். தென் எனக்கு வந்து சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறதா. ஸோ அதுக்காக தான் மெயினாக என்னோட ட்ரீமுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே வந்து ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ட்ரீம் அப்படின்னா நம்ம வந்து வீடு கட்டுறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டா இருக்கணும், இல்லை எனக்கு ஓன் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், குழந்தைங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு ரைட்டான பிளாட்ஃபார்ம் வேணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளோட ஆரிஃப்ளேம். ஓகே, ஸோ ஆரிஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 இயர்ஸா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனி. ப்ராடக்ட் ஒரு டூலோ யூஸ் பண்ணி தான் நாம இங்கே பிசினஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆரிஃப்ளேம் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆயிடுச்சு வந்து. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 20+ சிட்டிஸ்ல நம்மளோட ஆஃபீஸஸ் இருக்கு. ஸோ எல்ஐ பியூட்டி அவார்டு அண்ட் வந்து ஃபெமினா பவர் பேண்ட் அவார்டு, பெஸ்ட் பிராண்ட் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். மெயினாக கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கம்பெனி, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் ஃபவுண்டிங் மெம்பராக நாம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆரிஃப்ளேமில் மெயின் வந்து இந்த கெரியர் லேடர் சக்ஸஸ் பிளான். ஓகே, ஸோ இந்த சக்ஸஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஓகே, இந்த லேடரில் 0% இருந்து டைமண்ட் பிரசிடென்ட் டேரக்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஒவ்வொரு லெவல் நீங்கள் போக போக உங்களுக்கான கேஷ் அவார்ட், போனஸஸ், ரெகக்னேஷன், ட்ரீம் ப்ரோக்ராம், உங்களுக்கான ஐடென்டிட்டி அண்ட் அன்லிமிட்டெட் இன்கம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த கெரியர் லேடரில் கிடைக்கும். லைக் எப்படி வந்து ஒரு கேம்ல நம்ம லெவல் பை லெவல் போவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கு. 0%ல இருந்து டைமண்ட் பிரசிடென்ட் டைரக்டர் வரைக்கும் உங்களுக்கு லெவல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா லுக் கிரேட், மேக் மணி, ஹேவ் ஃபன். ஓகே, இந்த 3 விஷயம் தான் நம்மளோட ஆரிஃப்ளேமோட மெயின் தாரக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லுக்கிங் கிரேட். ஓகே, இந்த லுக்கிங் கிரேட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அப்பியரன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்சைட் பியூட்டி. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்தியா இருந்தா மட்டும் தான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா? அது வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மூலியமா நமக்கு இங்க கிடைக்கும். ஓகே, ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஹியூமன் பீங்க்கு நார்மலா தேவைப்படக்கூடிய ஹெட் டு டோ வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. மேக்கப், வெல்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ், பர்சனல் கேர், ஹேர் கேர், ஸ்கின் கேர். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட், சயின்டிஃபிக் அண்ட் சிம்பிள் அண்ட் சஸ்டைனபிள். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டஸ்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நமக்காக 100+ சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறப்போ ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸ், பேரபன்ஸ், ஈவன் நான் ஜியோமோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் இன்கிரீடியன்ஸ் கூட கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக நம்ம கொண்டு வரோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸாக நம்மளது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி இங்க சம்பாதிக்கலாம்? அதுதான் மெயின் இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும் தான் வந்திருப்போம். ஸோ மேக் மணி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் அண்ட் செல்லர் அண்ட் பிசினஸ் கோச். ஓகே, ஸோ செல்ஃப் யூசர்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஓகே, செல்ஃப் யூசர் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க இதுல ஃப்ரீயாவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க ஒரு செல்ஃப் யூசரா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை நீங்க இங்க ஆரிஃப்ளேம்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எம்ஆர்பில இருந்து 20% டிஸ்கவுண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் எம்ஆர்பி உள்ள ப்ராடக்ட்டை நீங்க இதுல ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறப்போ உங்களுக்கு 800 ரூபாய்க்கு வாங்குவீங்க. ஓகேங்களா? 20% டிஸ்கவுண்ட் போக. ஓகேவா? ஸோ ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க மந்த்லி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டோட நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ ஹியூஜ் சேவிங்ஸ் தான் நமக்கு. ஓகே, இப்படி ஒரு செல்ஃப் யூசரா நீங்க இங்க இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நீங்க செல்ஃப் யூசரா இருக்கீங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்தரா வந்து செல்லிங்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ செல்லர் வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த ரோல் வந்து ஸோ செல்லிங் பண்றது மூலியமா இமிடியேட் ப்ராஃபிட் வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 800 ரூபாய் வரும். அப்ப மீதி இருக்க 200 ரூபாய் உங்களுக்கு இமிடியேட் ப்ராஃபிட். ஓகேவா? இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு நியூ பிராண்ட் பார்ட்னரால கூட இமிடியேட் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து வீட்ல இருந்து டெய்லி ஒரு இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா இது ட்ரை பண்ணலாம். ஓகே, எனக்கு செல்லிங் எல்லாம் தெரியாது, இது எப்படி பண்றது, வீட்ல இருந்துட்டு எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய டூல்ஸ் இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இ கேட்டலாக் உங்களுக்கு இருக்கு. எவ்ரி மந்த் வந்து இ கேட்டலாக் யூஸ் பண்ணி நீங்க சோசியல் மீடியாஸ் அண்ட் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஹார்ட் காப்பி கேட்டலாக்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க சர்க்குலேட் பண்ணலாம். ஷேரிங் ஆப். ஓகேவா? அந்த ஒரு ஆப்பை வச்சு நீங்க வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சர்டிஃபிகேட் கோர்ஸ், ப்ராடக்ட் நாலேஜ், டெய்லி ட்ரைனிங்ஸ், அதுக்கு சப்போர்ட்டிவா மந்த்லி ஆஃபர்ஸ், இந்த மாதிரியான நிறைய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இங்க கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிவ் டூல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க வீட்ல இருந்துட்டே நீங்க ஃபோன் மூலியமாவே செல்லிங் ட்ரை பண்ணி இமிடியேட் ப்ராஃபிட் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீக்லி கமிஷன் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பியூட்டி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஆரிஃப்ளேம்ல. அது மூலியமா நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க் ஷேர் பண்ணி அதுல யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கனாலே அந்த வேல்யூல இருந்து உங்களுக்கு 15% ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? வீக்லி கமிஷனா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒரு 2000 ரூபாய் ஒருத்தர் ஓகேவா ஈச் கஸ்டமர் ஒரு 5 கஸ்டமர்ஸ் 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க 1 வீக் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் வந்து 10,000 ரூபாய் நடக்குது அப்படின்னா அதுல 15% ஆஃப் கமிஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 1500 ரூபாய் உங்களுக்கு வந்து டைரக்டா ஆரிஃப்ளேம்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் வீக்லி இன்கம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும், இந்த இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணி உங்க லிங்க் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க சோஷியல் மீடியாஸ் எப்படி வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ QR கோடு மூலியமா நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல வந்து கேட்டலாக் மாதிரி லிங்க் மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாம். அதுல பீப்பிள் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஆரிஃப்ளேம் அதுக்கு டெலிவர் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியான மெத்தட். இது மூலியமா நீங்க வீக்லி கமிஷன்ஸ் வந்து earn பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கோச். இல்ல எனக்கு வந்து சின்ன மணி எல்லாம் வேணாம். எனக்கு வந்து பல்கா லாக்ஸ் அண்ட் லாக்ஸ்ல மணி ஏர்ன் பண்ணணும். எனக்கு ட்ரீம் இருக்கு. நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் கோச் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ மந்த்லி எனக்கு ஒரு இன்கம் வேணும், ரெசிடல் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து டீம் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டீம் பில்டிங் எப்படி இருக்கும்னா லைக் ஹெச்ஆர் மாதிரி. ஓகேங்களா? இப்போ எப்படி ஹெச்ஆர் அப்படின்னு எடுத்துட்டு அவங்களுக்கு பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய பீப்புளை தான் ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள். ஓகே. நம்மள மாதிரி வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு ட்ரீம் இருக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புளை நாம வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாமே இங்க ஆன்லைன்ல நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டீமை பில்ட் பண்ண முடியும். ஓகே. டீமை பில்ட் பண்ண இன்கம் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் பேஸ்டு தான், குரூப் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆரிஃப்ளேம்ல இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒமேகா 3 கேப்சல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 பாயிண்ட்ஸ், ஒரு நாப்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் உங்களோட டீமும் சேர்ந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து இங்க இன்கம் வந்து நமக்கு இங்க வேரி ஆகும். ஓகே. அதை வச்சுதான் நம்மளோட லெவல்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா? அதுல இருந்து உங்க லெவல்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இன்கம் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு earn பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நீங்க நார்மலா 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்க வந்து அன்லிமிட்டட் இன்கம் வரைக்கும் இங்க earn பண்ணலாம். ஸோ நமக்கு இங்க பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200ல இருந்து 10,000 வரைக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அந்த பாயிண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கான இன்கம் இங்க வந்து அப்ராக்சிமேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பெனில இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்கம் ஸ்லாப். ஓகேங்களா? ஸோ 200 பாயிண்ட்ல இருந்து 10,000 வரைக்கும் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணவே அடுத்தடுத்த லெவல் நீங்க போக முடியும். ஓகே. ஸோ 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு இன்கம் நீங்க earn பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இங்க earn பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட்டிவா உங்க லீடர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து லாங் டேர்ம் மந்த்லி இன்கம் வேணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு இது வந்து பெர்ஃபெக்டான ரோல். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு யார் வேணாலும் இதை ட்ரீம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு செல்ஃப் யூசரா ஜாயின் பண்ணி நீங்க செல்லராகவும் இருக்கலாம், பிசினஸ் கோச்சாவும் நீங்க மாறலாம். ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சக்ஸஸ் பிளான்ல என்னென்ன இருக்கு? மெயினா ஏர்னிங்ஸ். என்னென்ன ஏர்னிங்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமிடியேட் ப்ராஃபிட். இமிடியேட் ப்ராஃபிட்னா நீங்க செல்லிங் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து இமிடியேட் ப்ராஃபிட். ஓகே. ஒரு சில கம்பெனிஸ்ல இது மட்டும் தான் இருக்கு. ஓகே. பட் நம்மளதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான ஏர்னிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இமிடியேட் ப்ராஃபிட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் இன்சென்டிவ். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பர்சனல் சேல்ஸ். ஓகே. ஸோ இன்சென்டிவ் அப்படிங்கிறது உங்களோட குரூப்போட சேல்ஸ். ஓகேவா? அண்ட் போனஸஸ் அண்ட் கேஷ் அவார்ட் தான் இங்க அதிகம். ஓகேங்களா? ஸோ கேஷ் அவார்ட் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு 17 கேஷ் அவார்ட்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. இன்கமையும் தாண்டி அடிஷனலா கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம். ஓகே. அதுதான் கேஷ் அவார்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5 crores வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ் அவார்ட்ஸ் இருக்கு. டைரக்டர்ல இருந்து கேஷ் அவார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அண்ட் போனஸஸ். ஸோ போனஸஸ் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர்த்த நீங்க லீடரா கிரியேட் பண்றீங்க, கைட் பண்ணி கொண்டு வரீங்க, அவங்க ஒரு லீடரா இன்கம் earn பண்றதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போனஸஸ் earn பண்ணலாம். ஆரிஃப்ளேம்ல போனஸஸ் தான் அதிகம். ஓகேங்களா? போனஸஸ் தான் அதிகமா எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ரெகக்னேஷன். ஸோ கண்டிப்பா நம்மள நிறைய பேர் வந்து இந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறதுக்காக ஏங்கிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னோட ஸ்டேஜ் ரெகக்னேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெகக்னேஷன். ஈவன் ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல கூட எனக்கு இந்த மாதிரி கிடைச்சது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஆரிஃப்ளேம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ரெகக்னேஷன்ஸ் தான். ஸோ நான் ஒரு 12% லெவல் நான் வந்து ஈரோட்டில் எங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு ஸோ டைம் மேனேஜ் பண்ணிட்டு ஸோ நான் மொபைல்லேயே வந்து பிஸ்னஸ் பண்ணி நான் கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னோட டீமுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்யூ சொல்லணும். ஓகே. ஸோ அடுத்தது ஒரு 15% மேனேஜருக்கான ரெகக்னேஷன் கிளிப்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபன் மூமெண்ட் ஆகும். அதுக்கான ரெகக்னேஷன் ஸ்டேஜில் கிடைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஓகே. ஸோ பிஃபோர் எம்இ முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. பட் இப்போ ஆரிஃப்ளேம்ல ப்ரௌடாக என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ ஒரு மேனேஜராக இருக்கேன். ஸோ அதுக்கான ரெகக்னேஷன் எனக்கு ஒரு ஐடென்டி இது மூலியமா நான் யாரு என்ன பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டி என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ நானும் இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னோட லீடர். ஓகே. எனக்கு கீழே ஒரு லீடரை நான் கிரியேட் பண்ணி அவங்களும் ஒரு மேனேஜரா வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களும் ஒரு குழந்தையை வச்சுட்டு கை குழந்தையை வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இனிஷியலா எந்த ஒரு இதுவும் இல்லாம ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மேனேஜரா 12% மேனேஜரா எங்களோட டீம்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய அச்சீவர்ஸ் வந்து எங்களோட டீம்ல இருக்காங்க. 3, 6, 9 இந்த மாதிரி. ஓகேங்களா?
ஸோ அடுத்தது வந்து எங்களோட டீமை லீட் பண்ற லீடர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் சத்யா அசைக்குதுரை. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 2 இயர்ஸ்ல ஒரு கோல்டு டைரக்டரா இருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி குழந்தைங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அவங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு டைரக்டரா மந்த்லி 1 லேக் அபோவ் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரீம் ப்ரோக்ராம் மூலியமா அவங்களோட ஓன் ஹவுஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அவங்க ஸ்டேஜ் ரெகக்னேஷன் சென்னையில் டாப் 15 ஒன் ஆஃப் த மெம்பர். ஓகே, அண்ட் டிராவல் இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டிராவல்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ டிராவல் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவங்க சென்னையை தாண்டாத ஒரு லேடி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி, துபாய், கோவா, ஸோ ஸ்பெயின், இப்போ இந்த வீக் வந்து ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆரிஃப்ளேமோட லைஃப் ஸ்டைல் போனஸ் மூலியமா மட்டுமே. ஓகே, அவங்களோட லைஃப் ஸ்டைலே 360 டிகிரி அளவுக்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது மூலியமா தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம வந்து ஷோ பண்ண முடியும் இல்லையா? ஸோ கவலையே படாதீங்க. ஸோ இப்போ நமக்கு அப்கமிங்ல லைவ்ல இருக்கக்கூடிய செமினார்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ், ஓகேவா, மேனேஜர் செமினார் அண்ட் வந்து டைரக்டர் செமினார் அண்ட் வந்து கோல்டு கான்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ மேனேஜர் செமினார் நமக்கு மும்பைல நடக்குது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் செமினார் அண்ட் வந்து கோல்டு கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நமக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணா கூட கண்டிப்பா இதுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஏன்னா இதோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த இயர் மார்ச் வரைக்கும் 2026 வரைக்கும் நமக்கு இதுல டைம் இருக்கு. ஓகே, கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபன். ஓகே, கண்டிப்பா டிராவல் அப்படின்னாலே நமக்கு ஃபன் தான். நிறைய நியூ பீப்புளை நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அது ஒரு ஃபன் தான் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஃபன் வந்து நம்மளோட ஆரிஃப்ளேம்ல நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்மளோட டீமோட மீட் பண்றப்போ நியூவா நிறைய பர்சன்ஸ் இருந்து நாம நிறைய கத்துக்கிறப்போ, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ஃபன் மூமெண்ட்ஸ். அது எல்லாமே நம்மளோட ஆரிஃப்ளேம்ல நமக்கு இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே, ஒரு என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் வந்து சின்னதா இருந்தாலும் அதை வந்து தைரியமா எடுத்து வைக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிளெக்சிபிளான ஷெட்யூல்ல அது லேடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வீட்டில் இருந்துட்டு உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ஓகே, அண்ட் ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ். உங்களோட ஃபிளெக்சிபிளான டைம்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சப்போர்ட்டிவா ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் நமக்கு அவைலபிள். ஓகேவா? அண்ட் வந்து அன்லிமிட்டட் இன்கம் பொட்டன்ஷியல். நீங்க எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இங்க ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் வந்து நிறைய டிராவல் பண்றதுக்கு, ஓகே, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கெல்லாம் நம்மளால இங்க டிராவல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது ஃப்ரீயா. அண்ட் ரெசிடல் இன்கம். ஓகே, லைஃப் டைம் இன்கம். ஓகே, நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ஒரு லீனியர் இன்கம் தான். ஸோ இன்னைக்கு வேலைக்கு போனா இன்னைக்கு காசு, அடுத்த மாசம் நான் எகைன் வேலைக்கு போனா தான் காசு இல்லையா? அது வந்து எப்பனாலும் ஸ்டாப் ஆயிடும். பட் ஆரிஃப்ளேம்ல இந்த ரெசிடல் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலன்னா கூட நமக்கு வரக்கூடிய இன்கம் தான் ரெசிடல் இன்கம். ஓகே, அண்ட் ட்ரீம் ப்ரோக்ராம் மூலமா நம்மளோட ட்ரீம்ஸ் இங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நமக்கு சப்போர்ட்டிவா பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கம்யூனிட்டி இருக்கு. ஓகே, அதுதான் சுப்ரீமசி நெட்வொர்க். ஓகே, சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 ஃபாஸ்ட் க்ரோயிங் நெட்வொர்க். ஓகே, ஃபேஸ்புக்ல ஒன் ஆஃப் த குரூப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 43,000க்கு மேல பீப்புள் வந்து கனெக்டடா இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லேடிஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ அதுல நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்து நீங்க லைவாவே வாட்ச் பண்ணலாம். அதுக்கு என்னோட FB ஐடி நான் ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்க அதை போயிட்டு வாட்ச் பண்றப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்க அங்க லைவாவே நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ நீங்க சிம்பிளா பண்ண வேண்டிய 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரீயா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்கு அப்படின்னா அதை பீப்புளுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். அண்ட் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்க்கு அவங்களை இன்வைட் பண்ணணும். சிம்பிள். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் மூலியமா நமக்கு நிறைய ப்ராப்ளம் கியூர் ஆகுது அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். அவங்க ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான கம்யூனிட்டியோட நீங்க இந்த ஆரிஃப்ளேம் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கே நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பிளான்டி ப்ரோக்ராம், கிஃப்ட் அண்ட் டூல்ஸ், ட்ரைனிங்ஸ், ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஃபோன்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நேம் பேங்கிங். இந்த நேம் பேங்கிங் அப்படிங்கிறது சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு போக போறோம். ஓகே, இது ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஃபைனலா இதுல ஜாயின் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட பேசிக் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது அண்ட் வந்து ஐடி ப்ரூஃப்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஆன ப்ரூஃப் ஏதாவது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க 18 வயசு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, ஸோ நீங்க தானா அப்படிங்கறக்கான ஒரு ஐடி ப்ரூஃப், அண்ட் நீங்க இந்தியனா அப்படிங்கறக்கான ஐடி ப்ரூஃப், ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இல்ல பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு உங்களோட சிக்னேச்சரோட உங்களை யார் இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க ட்ரைனிங்ஸும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷனோட நான் உங்களை கனெக்ட் பண்றேன். ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயே போடுங்க. ஸோ இதை இன்னும் நீங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.